ரீசெண்டாக நம்ம போயிருந்த இந்த கோயிலில் சாமியோட தரிசனமும் அப்படியே நமக்கு சாப்பாடும் சூப்பராகவே கிடைச்சிது. இதில் என்னடா உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய் தாங்க ப்ராப்ளம். துளசி இருக்கா, இந்த தேங்காய் நார்மலாக நீங்கள் தேங்காய் வந்து எந்த ஆங்கிளில் உடச்சி பார்த்துருப்பீங்க. பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இந்த தேங்காய் எந்த ஆங்கிளில் உடச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இந்த ஆங்கிள் தான் ஒடிப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க எந்த ஆங்கிள் கரண்டி மாதிரி சூப்பராக வச்சுக்கிறாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி ஒடிக்கல, எல்லாரும் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் இப்போ வச்சுக்கிறாங்க. ஒருவேளை பொங்கல் இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு இது வச்சுக்கிட்டாங்களா தெரியல. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு 4 பேர் காரித்து போய் என் காதில் கேட்குது. இருந்தாலும் இந்த ஒரு தேங்காய் வச்சு எங்களுக்குள்ள நீயானா ஷோவே நடந்துச்சு. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.